ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி எடுத்துட்டு வந்திருக்கோம். அது என்ன ரெசிபி அப்படின்னா ஸ்வீட் தான். ஆனால் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. செம்மையா ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷை நம்ம வீட்டிலே எப்போவுமே நம்ம பேக்கரியில் போனோம்னா அங்கே தான் வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணியிருக்கோம். அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்னைக்கு நம்ம ரெசிபியில் ஒரு ஃபென்டாஸ்டாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இந்த தண்ணி எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம ஃபுல் கிரீம்டு மில்க் தான் எடுக்கிறோம். அது நமக்கு கீழே அடிப்பிடிச்சிரும். அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஃபுல் கிரீம்டு மில்க். எதுக்காக நம்ம தண்ணி சேர்க்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபுல் கிரீம்டு மில்க் பால் தான் எடுக்கிறோம். அந்த பால் கட்டியான பால் எடுக்கும்போது பாத்திரத்தில் அடிப்பிடிக்கும். அது அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தண்ணி லைட்டாக பால் சேர்க்கறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கிடும். நான் இன்னைக்கு இந்த பன்னீர் ஜாமுன் செய்கிறதுக்கு 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். பாலை நல்லா கொதிக்க விடணும். நான் இன்னைக்கு இதுக்கு லெமன் ஜூஸ் தான் சேர்க்க போகிறேன். பால் நல்லா கொதிச்சு வரட்டும். நான் இப்போ இந்த சைஸில் ஒரு லெமன் நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துடலாம். ஒரு லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த லெமனை எனக்கு கட் பண்ணி நம்ம சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பால் கொதிச்சாச்சு. பால் கொதிச்சதுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது பால் அப்படியே தெரிஞ்சு வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அப்படியே ஒரே டைம்ல அப்படியே நம்ம ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் போது தான் அந்த பால் தெரிஞ்சு நல்லா வரும். ஓரளவு வந்துடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்தாலே நமக்கு வந்துடும். இப்போ தண்ணி தனியாக, அந்த நம்ம பன்னீர் தனியாக தனியாகவே பிரிஞ்சு வந்துடுது. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வருதுன்னு? கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பன்னீரும் தண்ணியும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இந்த அளவு போதும். நம்ம இனி லெமன் இதுக்கு விட வேண்டாம். தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. பன்னீரை ஒரு காட்டன் துணி போட்டுட்டு அதில் இந்த மாதிரி வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியை நீங்கள் சப்பாத்தி ஏதாவது பண்ணுறீங்களோ இல்லைன்னா குருமா ஏதாவது பண்ணினீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னா நம்ம கொட்டிடலாம். இப்போ நம்ம லெமன் சேர்த்ததுனால இந்த பன்னீரில் புளிப்பு தன்மை இருக்கும். அது போகிறதுக்காக கொஞ்சம் 2 கப்பு தண்ணி விட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி கழுவிக்கணும். அப்போ தான் அந்த புளிப்பு தன்மை போகும். இதில் இந்த மாதிரி நல்லா கழுவி எடுத்துக்கணும். 2 or 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த புளிப்பு தன்மை பன்னீரில் இருக்காது. லெமனோட புளிப்பு சுவை அதில் இருக்காது. இனி இதை நல்லா புளிஞ்சி நம்ம எடுத்துக்கலாம். பன்னீரை இந்த மாதிரி கை வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அந்த அளவு நம்ம புளிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கணும். எவ்வளவு உங்களால் முடியுமோ கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது. இதில் வெறும் பன்னீர் மட்டும்தான் இருக்கணும். இப்போ பன்னீர் எடுத்தாச்சு. ஏன்னா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல காட்டன் துணியில், அது நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ நம்ம பன்னீரை தனியாக எடுத்தாச்சு. இனி இது தனித்தனியாக உதிர்த்து விட்டுடலாம். உதிர்த்தி விட்டுட்டு உங்களுக்கு இந்த கை உள்ளங்கை இருக்குல்ல, இந்த கை இங்கே எப்படி படணும், அப்படி நல்லா நம்ம மசிக்கணும். உங்களுக்கு மசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இதை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இது எவ்வளவு நம்ம தூரம் மசிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த பன்னீர் ஜாமுன் சாஃப்டாக இருக்கும். நமக்கு நல்லா மசிச்சுக்கோங்க. இதை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. கையால் மசிக்க முடியலைன்னா குறைஞ்சது நம்ம ஒரு 10 நிமிஷமாவது நல்லா மசியணும். மசித்ததுக்கப்புறம்
இந்த பிங்க் ஜாமுன் வந்து பிங்க் கலரில் தான் இருக்கும், அதுக்காக நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். பன்னீரை ஒரு 15 மினிட்ஸ் வந்து நம்ம துணி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் வந்து நமக்கு அப்படியே இருக்கட்டும் பன்னீர். இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம உள்ளங்கையில் வச்சு நல்லா உருட்டிக்கலாம். நல்லா உருட்டிக்கணும். இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு இந்த எண்டு இருக்குல்ல, இந்த எண்டில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சா போதும். அவ்வளோ இந்த சிம்பிளாக முடிஞ்சிடும். இது வந்து சிலிண்டர் ஷேப்பில் வந்து நமக்கு கிடச்சிரும். அவ்வளோந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து செஞ்சு எடுத்துடலாம். பிங்க் ஜாமுன் வந்து செஞ்சு எடுத்தாச்சு. இனி நம்ம வந்து சுகர் சிரப்பில் வந்து போட்டு எடுத்துடலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா பிங்க் ஜாமுன். வந்து 1.5 கப்பு வந்து சர்க்கரை வந்து எடுத்துக்கணும். இந்த பிங்க் ஜாமுன் வந்து வேகிறதுக்கு வந்து 1.5 கப்பு சர்க்கரை எடுத்துருக்கு. இது தண்ணியிலே தான் வேகணும். 1.5 கப்பு சர்க்கரைக்கு நம்ம வந்து 4 கப்பு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் தண்ணி. 2 கப்பு சேர்த்துருக்குறேன். 3 4. நம்ம வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நம்ம வந்து ஜாமுனை வந்து சேர்க்கணும். சர்க்கரை வந்து நல்லா ஒயிட் சர்க்கரையாக வந்து நம்ம வாங்கிக்கணும். ஒயிட் சர்க்கரை இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து பால் இதில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்துடும். அப்படியே நம்ம வந்து இப்படி அது எடுத்துடலாம். இது நான் ஒயிட் சர்க்கரை, பாரிஸ் ஒயிட் சர்க்கரை எடுத்ததுனால நான் வந்து இது பண்ணலை. இந்த பிங்க் ஜாமுன் செய்கிறதுக்கு வந்து நமக்கு சர்க்கரை பாவு மாதிரி கம்பி பதம் எதுவுமே வேண்டாம். இந்த சர்க்கரை கரைஞ்சி நமக்கு கொதிச்சு வந்தால் போதும். நம்ம ஜாமுனை வந்து சேர்த்துடலாம். சர்க்கரை நல்லாவே வந்து கரைஞ்சிடுச்சு. எனக்கு கொஞ்சம் வந்து கொதிக்கட்டும். நமக்கு சுகர் சிரப்பு வந்து கொதிச்சாச்சு. நம்ம இனி உருட்டி இதை வச்சுருக்கோம்ல ஜாமுன், இதை வந்து சேர்த்துக்கலாம். பிங்க் ஜாமுன் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம சின்னதாகவே வந்து உருட்டிக்கலாம். இனி இது வெந்து வரும்போது 2 மடங்கு வரும். அதனால் நம்ம வந்து சின்னதாகவே நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ளேம் வந்து நம்ம சிம்மில் எதுவுமே மாற்றக்கூடாது, ஃபுல் ஃப்ளேமில் இருக்கணும். கரெக்டாக 10 நிமிஷம் வந்து வேக விடணும். ஜாமுன் போட்டு 10 நிமிஷம் வந்து வேக விடணும். எல்லா ஜாமுனையும் நம்ம வந்து சுகர் சிரப்பில் வந்து போட்டாச்சு. ஏன்னா இதை 10 நிமிஷம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வந்து அப்படியே வச்சிடலாம். வேக ஜாமுன் வந்து ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து ரெடி ஆகியாச்சு. நம்ம இன்னும் வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து போட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. பிங்க் ஜாமுன் வந்து ரெடி ஆகியாச்சு. நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அது நல்லா வெந்துடுச்சு. இது இனி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம 3 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஊறட்டும் இந்த சுகர் சிரப்பில். அதுக்கப்புறம் நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி இருக்குது பாருங்கள். செஞ்சாச்சு. 3 hours வந்து ஊற வச்சு எடுத்துட்டோம். நம்ம இனி வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிடலாம். பார்த்தீங்களா எவ்வளவு அழகாக வந்திருக்குன்னு. நம்ம வந்து செஞ்ச ஜாமுனை வந்து எடுத்தாச்சு. 3 hours ஊற வச்சு எடுத்துட்டோம். எவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக அழகாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி இது வந்து எப்படி ஜூஸியாக இருக்குதுன்னு பார்த்துடலாமா? நான் வந்து ஒரு தட்டில் வச்சு இந்த பாருங்களேன் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக நமக்கு இருக்குதுன்னு. ஜூஸியாட்டு ஸ்பாஞ்சியாக நம்ம வீட்டிலே வந்து ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். எவ்வளோ அழகாக ஜூஸியாக இருக்குதுன்னு. இப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னா நம்ம அந்த மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. ஜாமுன் வந்து ரெடி ஆகியாச்சு. இனி வந்து நம்ம சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் வாசனைக்கு வந்து ஏலக்காவை அப்படியே மிளகால நம்ம வந்து தூவி விட்டுக்கலாம். லைட்டாக வந்து தூவி விட்டுக்கலாம். இது கூடவே வந்து நம்ம கொஞ்சம் தேவை இருந்தால் உங்களுக்கு தேவைன்னா நம்ம வந்து கொஞ்சம் பிஸ்தா வந்து போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். கட்டாயமாக சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம பிங்க் ஜாமுன் வந்து செஞ்சாச்சு. இனி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ரொம்பவே நல்லா இருக்குங்க. உங்கள் குட்டீஸ்ங்களுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையுமே வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல்
அப்படியே ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து கடையில வாங்குறது மாதிரி இந்த ஜாமுன் வந்து பிங்க் ஜாமுன் வந்து கிடைக்கும் நமக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இன்னொரு நல்ல ரெசிபில மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.